ஒரு படத்துல நூற்றுக்கணக்கான பேரோட வேர்வை இருக்குது, உழைப்பு இருக்குது. ஒரு சினிமாவை முடக்குறதுன்றது அவ்வளோ ஈஸியான காரியமா அது? மாஸ்டர் இந்த படத்தை தொடங்கும் போது அந்த படத்துக்காக 1 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்தார். கொடுத்து இந்த படத்து மூலியமா ஒன்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல காரியம் செய்யற ஒரு மனுஷன். இல்லைனாக்கா என்னோட எப்போ ஏதோ நடந்து போயிருக்கேன். எனக்கு அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கேன் நான் இந்த படத்து மூலியமா. படம் வராது, மொட்டை சிவா கெட்ட சிவா வராது. இதுக்கு மெனக்கிட்டு ஒருத்தன் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு நான் இதுவரையிலும் பதில் சொல்லவே இல்லை. பொய் பண்றவனுக்கும் திருட்டு பண்றவனுக்கும் காலம் இருக்குனாக்கா உண்மையா வேலை பண்றவனுக்கு காலம் இல்லையா? அப்போ அந்த பையனுக்கு நான் சொல்லிக்கிறேன், படத்தை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. சரி, இவ்வளோ பெரிய தர்மம் இருக்கு, ஏன் இந்த படம் இவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. சரி, தர்மம் நீ பண்றியா இல்லையா, இல்லை இதோட விட்டுறியான்னு கடவுள் சோதிக்கிறாருப்பான்னு அம்மா சொன்னாங்க. என் இண்டஸ்ட்ரி கஷ்டப்படுறாங்க, என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கஷ்டப்படுறாங்க, என் படத்தை வாங்கணுங்க கஷ்டப்படுறாங்கன்னா நான் எப்படி சார் லைஃப்ல நல்லா இருக்க முடியும்? நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நம்மளுக்கு யார் தீங்கு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட நம்ம நல்லதே நினைக்கணும்னு. அப்புறம் இந்த டீமுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குரூப் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு 6 மாசமா சம்பளமே இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பிரபாகரன் சார் பையன் ஸ்டில்ல பார்க்கும்போது எப்படி எல்லாருக்கும் ஒரு தாக்கத்தை உருவாக்கிச்சோ அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியுடைய ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. இது பாருங்க, அவங்க சேத்துல கால வச்சாதான் நம்ம சோத்துல கையை வைக்க முடியும். ஏன்னா அவங்க சாவறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லையால தான். ஸோ கடன் நீங்கள் தீர்த்துவீங்கன்னு நான் கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்க விரும்பலை. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் அரசியலை டச் பண்ண விரும்பலை. அரசியல் எனக்கு பிடிக்காது. ரொம்ப நாளாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு காத்திருந்து, என்னை விட வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு. ஏன்னா என்னுடைய வளர்ச்சியை வந்து இந்த உலகத்தில் யார் ஃபஸ்ட்டு ரசிக்கிறாங்கன்னா என்னுடைய தாயாக தான் இருக்க முடியும். 2-3 தடவை டேட் மாற்றும் போதெல்லாம் அம்மா பட்ட இந்த வழி, நான் அருள்பாய் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதெல்லாம் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சார். இந்த படம் எல்லாம் கூட எனக்கு சிவலிங்கா அடுத்தது நம்ம ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. பட் பெரியவங்களுக்கு தெரியாது. அவங்க ரொம்ப இன்னோசன்ட் சார். இந்த படம் எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் சார், என்ன பண்ணணும் சார் அப்படின்னு அருள்பாய் சார்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன். அதுதான் இப்போ சொன்னார் அவர். ஸோ இந்த படம் இப்போது 10ஆம் தேதி ரிலீஸுக்கு வந்திருக்கு. சரி, நெகட்டிவ் பற்றி அதிகமாக பேசவே வேண்டாம். எப்போ நெகட்டிவ் போகணும்னா பாசிட்டிவ் அதிகமாக எந்த இடத்துல சேருதோ நெகட்டிவ் தானாக போய்டும்னு சொல்லுவாங்க. நம்ம பாசிட்டிவை பற்றி மட்டும் பேசலாம். பாசிட்டிவ் என்னென்னா, இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே பாசிட்டிவான ஆளுங்க தான். அருள்பாய் சார்லேருந்து, டாக்டர்லேருந்து, நம்ம சௌத்ரி சார்லேருந்து, டைரக்டர் எல்லாருமே வந்து இந்த படம் நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க. இந்த படத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லை. அருள்பாய் சாருக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. பட் அவங்க வந்து அருள்பாய் சார்லாம் ஒரு 2 வார்த்தையில் பேசி முடிச்சுட்டு போயிடுவார். அவரெல்லாம் வந்து இவ்வளோ வாழ்த்துறாருன்னா அது நான் பண்ண பாக்கியம் தான் நினைக்கிறேன். அவங்க வந்து அம்மாவை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் என்னுடைய படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறாங்க. நான் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறாங்க. யாருமே இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்கு தனி மரமாக வந்தேன். இப்போ நம்ம இத்தனை பேர் நம்மளுக்கு வாழ்த்துறதுக்கு கிடச்சிருக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி சிவா சார் வந்து பார்த்திங்கன்னா, டி சிவா சார் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. எனக்கு ஏதாவது ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தால் கூட ஃபோன் பண்ணி பேசுகிறது அவர்கிட்ட தான். சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார், ஃபேன்ஸ்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார், ஏன் என் படத்தை ஸ்டாப் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு புரியல சார் எனக்கு. ஒரு ஹீரோவாக என்ன சார் பண்ண முடியும்? இந்த படத்தில் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும்போது தர்மம் வந்து லைஃப்பில் வந்து நம்மளை எப்பவும் ஜெயிக்க வைக்கும்ன்றது தான் என்னுடைய கான்செப்ட். எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வைக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி இந்த மொட்டை சிவா கெட்ட சிவா படம் பூஜை போடும்போது 1 கோடி ரூபா நம்ம வந்து கொடுக்கணும். அதுவும் நம்ம ட்ரஸ்ட்லேருந்து கொடுக்கக்கூடாது, ஒரு நல்ல நிறுவனத்தில் கொடுத்து பண்ணணும்னு ஆனந்த விகடன் கிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக என் ட்ரஸ்ட்லேருந்து கூட இல்லாமல் 1 கோடி ரூபா கொடுத்து எல்லாருக்கும் அவங்களே ஒரு புக்கே ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க, யாருக்கெல்லாம் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரி, இவ்வளோ பெரிய தர்மம் இருக்குது, ஏன் இந்த படம் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. சரி, தர்மம் நீ பண்ணுறியா இல்லையா, இல்லை இதோட விட்டுறியான்னு கடவுள் சோதிக்கிறாருப்பான்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸுக்கு வந்து அருள்பாய் சார்லாம் கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க பண்ணுங்க அப்படின்னு. நான் உடனே ஒத்துக்கிட்டேன். அவங்க சொன்னாங்க, நிறைய பேரே நாங்கள் பேசிருங்கப்பா, கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் உடனே ஒத்துக்கிட்டீங்கன்னு. ஒத்துக்கிறதுக்கு என்ன தான் சார் இருக்குது? என் பணமாக இது, என் இண்டஸ்ட்ரி எனக்கு கொடுக்குது. என் இண்டஸ்ட்ரி கஷ்டப்படுறாங்க, என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கஷ்டப்படுறாங்க, என் படத்தை வாங்கணுங்க கஷ்டப்படுறாங்கன்னா நான் எப்படி சார் லைஃப்பில் நல்லா இருக்க முடியும்? நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்காக கேட்கல சார், எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக கேட்குறீங்க. ஸோ அவங்க நல்லா இருக்கணும், படம் வாங்கணும்னு தான் உடனே ஒத்துக்கிட்டேன். இந்த படம் சம்பளம் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கூட நான் படம் கொடுக்குறேன்னு சொன்னேன். சார், ஒரு ஹீரோவாக என்னெல்லாம் பாசிட்டிவாக நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கெல்லாம் மாரி நான் வந்து ராகவேந்திர சுவாமியை ரொம்ப நம்புகிறேன் நான். ஸோ பாசிட்டிவாக நம்ம மற்றவங்க ஸ்டாப் பண்ணணும்னு அவங்க நினைக்கிட்டோம். நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நம்மளுக்கு யார் தீங்கு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட நம்ம நல்லதே நினைக்கணும்னு. சரி, இந்த ஒரே ஒரு பிரச்சனையால தான் இந்த படம் இவ்வளோ ப்ராப்ளம். ஸோ அந்த மனுஷன் கூட நல்லா இருக்கணும்னு நான் இந்த டைமில் நான் வேண்டிக்கிறேன்.
இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த டீமுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குரூப் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு 6 மாதமாக சம்பளமே இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக யாராருக்கும் நான் உதவி செஞ்சிட்ருக்கேன், அவங்களுக்கும் கண்டிப்பாக நான் உதவி செய்வேன்னு இந்த ஸ்டேஜில் இந்த படம் ரிலீஸ் ஆனோன்னு கூப்பிட்டு கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நான் இதெல்லாம் விட இப்போ பார்த்தீங்கன்னா நான் மனசில் நினச்சிருந்தேன், இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த தர்மத்தை இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது, அடுத்தது இன்னும் நல்லா நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். மொட்டை சிவா கட்ட சிவாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், சிவலிங்காவுக்கு நம்ம எதுவுமே ஹெல்ப் பண்ணவே இல்லையே, அதுலேருந்து அந்த படத்துலேருந்து ஏதாவது பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிங்க நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க. தினமும் ஒரு வீட்டில் ஒரு விவசாயி இறக்குறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸாகவே வந்துட்டுருக்கு. அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் கூட நம்ம படிச்சிருப்போம். எனக்கு அதோடைய அது அது வந்து கனெக்ட் ஆகலை எனக்கு. இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவசாய சங்கத்துலேருந்து ஒரு ஃபேமிலி கூப்பிட்டு வந்து காமிச்சாங்க. அது அது பார்க்கும்போது அந்த அந்த ஸ்டில் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப தாக்கத்தை உருவாக்குச்சு. எப்படி வந்து எனக்கு இந்த பிரபாகரன் சார் பையன் ஸ்டில்லை பார்க்கும்போது எப்படி எல்லாருக்கும் ஒரு தாக்கத்தை உருவாக்கிச்சோ, அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியுடைய ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. இது பாருங்கள், இந்த ஸ்டில் வந்து எனக்குள்ள ரொம்ப பாதிப்பு. அந்த 2 குழந்தைங்கள பாருங்களேன். விவசாயம்ன்றது நம்மளுடைய பேஸு, அது இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க சேத்துல கால வச்சா தான் நம்ம சோத்துல கையை வைக்க முடியும். ஸோ அப்படியேப்பட்ட குடும்பம் வந்து இந்த ஃபோட்டோ பார்த்ததுலேருந்து எனக்கு மனசே சரியில்லைங்க. ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்து அனுப்பிட்டேன் நான். அதுவும் நான் கொடுக்கல, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து கொடுங்கப்பா அப்படின்னு. பட் அப்போதுலேருந்தே எனக்கு ஒரு வழி. அதுக்கப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க வராங்க, ஒரு 10 குடும்பம் வராங்க. ஸோ இந்த அம்மா ஓகே, இந்த பக்கத்தில் இருக்க குழந்தைங்கள பாருங்களேன், அவங்க எங்கே படிப்பாங்க? இந்த விவசாயன்றது நம்மளுக்கு வந்து எவ்வளோ பேச, அந்த குழந்தைங்க படிப்பு செலவுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபண்டு லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலயமா ஃபண்டு கலெக்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து நான் வைக்கிற இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சிவலிங்கா மூலியமாக ஒரு ஃபண்டு, எப்படி மொட்டை சிவா கெட்ட சிவாவுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தனோ, நாளைக்கு ஒரு ஃபண்டு இந்த விவசாயிகளுக்காக, அவங்க குடும்ப குழந்தைங்க படிக்கிறதுக்காகவும், அவங்களுக்கு ஒரு மாடு வாங்கி கொடுக்குறதுனால, இல்லை ஒரு டிராக்டர் வாங்கி ஏன்னா அவங்க சாகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லையால் தான். ஸோ கடன் நீங்கள் தீர்த்துவீங்கன்னு நான் கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்க விரும்பலை. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் அரசியலை டச் பண்ண விரும்பலை, அரசியல் எனக்கு பிடிக்காது. என்னால் முடிஞ்ச உதவி, எங்களால் ஸ்டூடெண்ட்ஸால் முடிஞ்ச உதவி, மக்களால் முடிஞ்ச உதவி, அப்புறம் நம்ம ப்ரொடியூசர்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு ஃபண்டு கலெக்ட் பண்ணி உதவி செய்யலான் இருக்கேன். நாளைக்கு அதோடைய ப்ரெஸ் மீட் வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க. நாளைக்கு எவ்வளோ நான் கொடுக்க போகிறேன், என்ன இது பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மொட்டை சிவா கெட்ட சிவா என்னை ரொம்ப ரொம்ப பாதிச்சு இருந்தது. இந்த சந்தோஷமாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதால் இந்த ஸ்டில்ல தான் வந்து நான் தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்ட் ஓட்ட போகிறேன். நிஜமாக இந்த வழி எல்லாருக்கும் தெரியணும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குடும்பம் வந்து இறந்துட்டுருக்கு. நம்ம ரத்தங்கள் இப்போ விவசாயின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய சொந்தங்கள் இறந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து எல்லாருமே ஸ்டெப்ஸ் எடுத்து இது வந்து ஒருத்தர் ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதால் நாளையிலேருந்து இந்த ஒரு விவசாயிகளுக்காக இறங்கி பண்ணலான் இருக்கோம். ஸோ நாளைக்கு நான் எவ்வளோ நான் அதை அலௌன்ஸ் பண்ணுறேன். இந்த படம் ரிலீஸ் ஆனால் இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகணும். இது வந்து யாருக்காகவே இல்லை, எங்கள் அம்மாக்காகவே இது பெரிய ஹிட் ஆகணும்னு நான் அவனுங்கிற ராகவேந்திர சாமி வேண்டிக்கிறேன். உங்களை எல்லாரையும் சந்திச்சில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துக்கு மீது திரு முகுல்சந்த் பௌத்ரா அவர்கள் வாங்கியிருந்த தடை விளக்குவதாக அறிவிக்கப்பட்டு இன்று உத்தரவு பெறப்பட்டுள்ளது. அதெல்லாம் காப்பீஸ்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தோம். ஸோ 17ஆம் தேதி வரலான்னு விளம்பரம் போட்டோம், வர முடியல. 24 போட்டோம், வர முடியல. மீண்டும் நம்பிக்கையோடு இந்த வாரம் வந்துட முடியும்னு போராடணும். அந்த போராடின உண்மைக்கும் நியாயத்துக்கும் ஒரு வெற்றி கிடைச்சது. இது வந்து ஆக மட்டும் சினிமா வந்து ஆரோக்கியமாக இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு இன்னொரு மோசமான ஒரு உதாரணம் இது. ஏன்னா இந்த படத்தை வந்து இது உருவாக்குவதில் பட்ட கஷ்டம் வந்து லாரன்ஸ் மாஸ்டரும் அந்த டீமும் பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் இதை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இதுக்கு மேலே ஒரு உழைச்ச மொத்த ஒரு டீம், இவ்வளோ பெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு நியாயமில்லாத ஒரு விஷயத்துக்காக பல ஆண்டுகளாக சினிமாவை இந்த மாதிரி அப்படியே தொடர்ந்து ஒரு மென்டல் டார்ச்சர், ஹேரேசிங் இந்த மாதிரி பண்ணுற ஒரு தவறான நபர்களால் கடுமையாக பாதிக்கப்படுது. இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நியாயம் இருந்திருந்தா, நேர்மை இருந்திருந்தால் இந்த படத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் வந்து
ஃபைனான்சியலோட பேசி சுமூகமாக யாரெல்லாம் தரணுமோ எல்லாரையும் வர வச்சு பேசி எல்லாருக்குமே ஒரு டீசெண்டான ஒரு செட்டில்மெண்ட்டும் அது ஃப்யூச்சரில் தர்றதுக்கான கேரண்டிகளும் நிறையா விஷயங்களை பேசி உடன்பாடு பண்ணி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். யாரையும் ஒரு பைசா ஏமாற்றி ரிலீஸ் பண்ணுற எண்ணம் எங்களுக்கு யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரி இந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்களோ நிறுவனங்களோ இல்லை எங்களுடைய அமைப்புகளோ இல்லை. ஆனால் இதில் எதுக்குமே சம்மந்தப்படாமல் எங்கள்கிட்ட யார்கிட்டையுமே வராமல் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கொண்டு வந்து காமிச்சு இப்படி எனக்கு ஒரு படம் வரணும்னு யாருமே சொல்லாமல் ஒருத்தர் சம்பந்தம் இல்லாமல் எந்த விதமான ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒரு பொய் வழக்கு ஒன்று போட்டு இந்த படத்தை அவருக்கும் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களோட அவங்க பேசியிருந்திருக்கலாம். இப்படி வந்து பல கோடியில் பல 100 பேர்களுடைய ரத்தம் சிந்தி பாடுபட்ட இந்த உழைப்பை இப்படி முடக்கி வச்சது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது சார். ஒரு நாள் வேலை செய்யும்போது அவ்வளோ ஒரு மனவேதனை. இது எனக்கு என்னாகுமோன்னு ஒவ்வொரு நாளும் கோர்ட்டு வாசல் ஏறி இறங்கும் போதெல்லாம் போகும்போதெல்லாம் ஒரு பயம், வரும்போதெல்லாம் நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயம். இன்றைக்கும் கூட நாளைக்கு என்ன ஆகிடுமோ, நாளானிக்கு என்ன ஆகிடுமோ, நாளைக்கே ரிலீஸ் பண்ணிடலாமா, திருப்பி அவங்க வேறு ரூட் எடுப்பாங்களா, இப்படி பண்ணுவாங்களா அப்படி பண்ணுவாங்களான்ற பயம் இன்னுமே இருக்குது. ஸ்டே வெக்கேட் அடிச்சுன்ற ஒரு சந்தோஷம் இருந்தால் கூட அதை ஒரு முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு மனநிலை. உடனடியாக இதில் வருவோம் அதில் வருவோம்னு மிரட்டுறாங்க. எம்டி டாக்குமெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது, எந்த பேரில் வேணாலும் கேஸ் போடுவோன்றாங்க. எல்லாமே அவங்களாவே கையெழுத்து போட்டுக்கிறாங்க, அவங்களாவே ரெடி பண்ணிக்கிறாங்க. இது குறித்து கண்டிப்பாக வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது பற்றி எதுவும் பேச வேணாம்னு தான் நானும் மாஸ்டர் எல்லாருமே பேசி அமைப்புகள் எல்லாருமே பேசியிருந்தோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி திரைத்துறை சம்மந்தப்பட்ட பெரியவர்கள்லாம் சேர்ந்து இதுபோல் ஒரு நிலைமை இன்னொரு படத்துக்கு வராமல் இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நான் பேசுகிறேன், நாளைக்கு எம்டி பேப்பரில் சைன் போட்டு என் பேர்லேயும் சேவ் வரும், என் படத்துக்கும் வரும். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப சாதாரணம் ஆகிடுச்சு. அதை பண்ண முடியுன்றது நமக்கே தெரிஞ்சு போச்சு. நமக்கு உள்ள கோர்ட்டுன்றது ஒரு மிகப்பெரிய கடலில் உள்ளே போகும்போது தான் தெரியுது எத்தனை விதமான வழிகள் இருக்குது இதில் அப்படின்ட்டு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நிச்சயமாக நம்ம சினிமாவில் இங்கே இருக்கிற பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து அதை செய்கிறதுக்கு நானும் பேசுகிறேன். எல்லோரும் ஆர்வமாக இருக்காங்க. சரி, இந்த கோர்ட் ஆர்டர் வரட்டும், அதுக்கப்புறம் பேசலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட வந்து நான் என்னுடைய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகத்தில் எல்லாரும் ரொம்ப ரிக்வஸ்ட் என்னன்னா, தயவுசெய்து இது போன்ற உங்களுக்கே மனசாட்சிக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப தவறான ஆசாமிகள் உண்டு. அது போன்ற செய்திகள் கொஞ்சம் முக்கியம் தராமலும் அவங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாமலும் இருந்தால் இதெல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரி நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்கோம். அது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என்னுடைய பணிவான வேண்டுகோள் உங்களுக்கு. ஏன்னா அது அவங்களுக்கு முக்கியத்துவம் வந்து செய்திகள்லாம் போட்டு கொடுக்கும்போது இல்லை, அவங்களுக்கு என்னமோ அந்த ப்ரெஸ் மீட் வைக்கிறதும் பேசுகிறதும் ஒரு பெரிய வீரன் மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதில் மாதிரி பண்ணலான்ட்டு நேற்று கூட ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை குழப்பி இதுக்கு ஒரு தவறான ஒரு இமேஜை கொடுத்து தவறான வடிவம் கொடுத்து இது ஏதாவது இன்னும் கொஞ்சம் குழப்பலாமா, கெட்ட பேர் உண்டாக்கலாமான்னு ஒரு முயற்சியெல்லாம் பண்ணாங்க. அது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் தாண்டி நீதி வென்றது. நிச்சயமாக வந்து இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட லாரன்ஸோட அவர் நல்ல மனசுக்கும் அவர் பக்திக்கும் அவருடைய டெடிக்கேஷனுக்கும் நிச்சயமாக வெற்றி கிடச்சிருக்கு. இந்த வெற்றி முழுக்க நான் வந்து லாரன்ஸ் மாஸ்டரோட வெற்றியாக தான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு ஒரு தப்பு வரக்கூடாது. நியாயமாக அவர் வந்து அவர் கஷ்டப்பட்டு உழைக்கலாம், அதுக்கப்புறம் அவர் கஷ்டப்படக்கூடாது. அதுதான் அவருடைய பலமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மனிதர். அவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது வந்து கிட்டத்தட்ட நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதமாக நான் எதுவுமே செய்யலை. இந்த வேலை இதை ஃபாலோ பண்ணுறது இதுக்கான விஷயங்கள் பேசுகிறத தவிர்த்து எதுவுமே செய்யலை. ஏன்னா அதை முடிச்சாகணும். இதை ரிலீஸ் பண்ணிட்டு தான் மறு வேலையை மாஸ்டர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது தொடர்பாக எங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய ஒத்துழைப்புகளை நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு தடவை பத்திரிகைகளில் சந்திக்கும் போது கூட தந்தி அதிபர்கள் சந்தி பேசும்போது சொன்னேன், சார் தயவுசெய்து இந்த படத்துக்கு ஸ்டே அப்படின்னு ஒரு பெரிய செய்தியாக போடாதீங்க. அந்த ஸ்டேல முக்கால்வாசி ஸ்டேல ஒன்றும் இருக்கிறது இல்லை. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் விசாரித்து அது சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசரோட கேட்டு அவங்க ஒப்பீனியன் கேட்டு போடுங்கன்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணேன். அந்த மாதிரி நீங்களோட பத்திர செய்திகள் வரும்போது கவுண்டர் செய்திகள்லேயே வந்து அந்த சம்மந்தப்பட்ட படத்தினுடைய தயாரிப்பாளரை யாரும் பேசி அந்த கருத்தையும் சேர்த்து போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இமேஜ் வந்து அது கெடாமல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியல, சினிமா மொத்தம் இமேஜ் இன்றைக்கி இந்த படம் வரலன்னு சொல்லி அந்த படத்து மேலே இருக்கிற அந்த கிரேஸ் வந்து அப்படியே குறையுது. நல்ல வேலையாக இன்றைக்கி வந்து மொட்டை சிவா படத்துக்கு வந்து இன்றைக்கும் வந்து எந்த ஊரில் போட்டாலும் உடனடியாக வந்து திருநெல்வேலியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே போடுறனே முதல் 3 நாளும் 4 நாள் ஷோ அப்படியே பல்க் டிக்கெட் கேட்குறாங்க. சார் டேட்டு கரெக்டாக இருக்குமா, இந்த மிஸ் ஆகாதுன்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு இந்த படம் ஒரு எதிர்பார்ப்பையும் லாரன்ஸ் மாஸ்டரோட ஆடியன்ஸும் இருக்காங்க.
ஸோ இந்த படம் 10ஆம் தேதி வெளிவருது. உங்களுடைய முழுமையான ஆதரவு இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான செய்தி. நான் நிறைய நெகட்டிவாக சொல்லி பார்த்து நாங்களே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். தொடர்ந்து நல்ல பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி உங்களுக்கு இப்போ ஃப்ரைடே அன்னைக்கு ப்ரெஷ் ஷோ இருக்கும், பார்த்து இந்த படத்தோட வெற்றிக்கு நீங்கள்லாம் வந்து கூட இருக்கணும். இது போன்ற ஒரு தவறான மனிதர்களுக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்யாமல் அவர்களை நீங்களும் உங்கள் சார்பிலே உங்கள் கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும். அவருக்கு கூட என் தனிப்பட்ட முறையில் வேண்டுகோள், நீங்கள் சினிமாவை சித்திரவதை செய்தது போதும், தயவு செய்து விட்டு விடுங்கள். நியாயமாக பணம் கொடுத்த இடத்துல போய் கேளுங்க, வாங்குங்க. இது சினிமான்றது ஒரு சாதாரணமாக இல்லை. இதனுடைய பின்னாடி இருக்கிற உழைப்பு வந்து கற்பனை கேட்டாது, இது சொல்ல முடியாது. அதனால் அவங்க இதில் சம்மந்தப்பட்டு இந்த படத்தை திருத்தறதுக்கு முயற்சி செஞ்ச அந்த 2 பெரியவர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இதோட நிறுத்திடுங்க, வேண்டாம். இதுக்கு மேலே நீங்கள் பாவத்தை சுமக்காதீங்க. இது வந்து என்னுடைய மொத்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்போட வேண்டுகோள். இது என்னுடைய சார்பில் நீங்களும் தெரிவிக்கணும். இது ஸோ இந்த படம் வெளியாகுது. இந்த படம் வெளியாகிறதுக்கு எங்களுக்கு வந்து நிறைய பேர் உதவி பண்ணாங்க, நிறைய அட்வொகேட்ஸ் நைட்டாக ஒர்க் பண்ணாங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த திரைப்பட விநியோகஸ்தர் கூட்டமைப்பு தான் இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முழு முயற்சி எடுத்து அருள்பதி சாரும், செல்வின் சாரும், திருப்பூர் சுப்ரமணியம் மன்னார் அவர்களும், இப்படி எல்லாருமே சேர்ந்து, அத்தனை பேரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த படத்துக்கு வந்து குறிப்பாக எனக்கு ரொம்ப மெயினாக இந்த படத்தோடைய ஃபைனான்சியர்ஸ் யஸ்வந்த் பண்டாரியும், பங்கஜ் மேத்தாவும், பரதன் ஃபிலிம்ஸும், அவங்கெல்லாம் வந்து ராமாஞ்சனேயல் அவர்களும், ஏன்னா அவர் ராமன் சொல்லிங்க நண்பர், அவர் தான் ஒரு வாரமாக இந்த மொத்த கோட்டை வேலையும் எங்களோட கூடவே தெரிஞ்சு பார்த்தாரு. அவருக்கும் இந்த இடத்துல நன்றி. இப்படி பல பேர் யாரெல்லாம் வேலை செய்யணும், பாலாலேருந்து தினேஷ், அட்வொகேட் தினேஷ், எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இரவு பகலமாக இதே வேலையை பார்த்து இதை பண்ணினாங்க. ஸோ இந்த அமைப்பின் சார்பில் இந்த சினிமாவை காப்பாற்றி கொண்டிருக்கிற, இன்றைக்கி வந்து அலட்சியமாக சினிமாவை எடுத்தெறிஞ்சு பேசிக்கிட்டு ஏதோ சினிமானா ஒன்றுமே இல்லை, இது சங்கம்னா விளையாட்டுன்னு மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. அதை எவ்வளவு பெயின்ஃபுல்லான விஷயம், அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் இங்கே இருக்கிற அருள்பதி சாருக்கும் செல்வின் சாருக்கும் தெரியும். அவங்கெல்லாம் எந்த காலத்துலேயும் யாருக்கும் பஞ்சாயத்து பண்ணுறவங்க இல்லை. இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசரே இல்லாத இடத்துல அந்த படத்தை எடுத்து அத்தனை பேரோட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி ஒன்றொன்னா செட்டில் பண்ணி ஒரு பிரச்சனையாக தீர்த்து எல்லாருக்கும் பூரண சம்மதத்தோடு இந்த படத்தை வெளியிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபெடரேஷனை சார்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் என் பாதம் தொட்ட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி அந்த படத்துக்கு எங்களோட இருந்து எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கும் சௌத்ரி சார் அவர்களுக்கும், எந்த நேரத்திலும் இரவும் போகலாமா எங்களை வந்து டயர்டாகும் போதெல்லாம் என்னை தேர்த்தி விட்டு கொண்டிருக்கும் என்னுடைய அன்புக்குரிய ரான்ஸ் மாஸ்டர் அவர்களுக்கும், சொல்லவே பார்த்தாவே பரிதாபமாக இருக்கிற என்னுடைய டைரக்டருக்கும், ஏன்னா ரொம்ப அழுதுட்டார் லிட்டரலி. அவங்களாலாம் அந்த பாவம் அந்த கஷ்டத்தை தாங்க முடியல. நமக்கு தெரியுது என்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம், அவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்க இப்படி எடுத்த படம் வரலையே, ஒரு லைஃப் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வருங்கிற மாதிரி கவலை அவங்களுக்கு. ஸோ அவருக்கும் எல்லாருக்குமே இது நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். ஸோ நன்றி. இதுதான் நான் நிறைய சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன். மொட்டை சிவா கட்ட சிவா படம் தொடங்கி கிட்டத்தட்ட 2 வருஷத்தை நெருங்க போகுது. இதில் பல பிரச்சனைகளை ஒவ்வொரு கட்டத்திலையும் சந்திச்சுக்கிட்டே வரோம். இதில் நேற்றுக்கு நடந்த பிரச்சனை வரலையும் பார்த்தோம்னாக்கா, மொட்டை சிவா கெட்ட சிவா படம் வராது, வருன்றதுக்காக நாங்களாம் உயிரை கொடுத்து வேலை பண்ணிகிட்டு இருக்கிறோம். வராதுன்றதுக்காக ஒரு டீம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நண்பர்கள் யாருன்னே தெரியல. அவங்களுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல. எதனால் இந்த படம் வராதுன்னு தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? வெறும் காசு பணம் மட்டும்தான் ஒரு படமா? ஒரு படத்தில் நூற்றுக்கணக்கான பேரோட வேர்வை இருக்குது, உழைப்பு இருக்குது. ஒரு சினிமாவை முடக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான காரியமா? அது படம் வராது, மொட்டை சிவா கெட்ட சிவா வராது. இதுக்கு மெனக்கிட்டு ஒருத்தன் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு நான் இதுவரையிலும் பதில் சொல்லவே இல்லை. அந்த பையனுக்கு நான் சொல்லிக்கிறேன், படத்தை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. பண பிரச்சனைன்றது வேற, படத்தோட உழைப்புன்றதை தடுக்கிறதுக்கு தகுதி கிடையாது. தேவையில்லாமல் இனிமேலும் படம் வராது. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நூற்றுக்கணக்கான பேர் வந்துட்டு ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் எல்லாரும் வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு கேட்குறாங்க, ஏன் சார் படம் வருதா சார்? 17ஆம் தேதி போட்டீங்க வரல, 24ஆம் தேதி போட்டீங்க வரல, எப்போ தான் சார் படம் வருது? ஃபோனை எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது எனக்கு. எத்தனையோ நாள் நான் வந்து தூக்கம் இல்லாமல் நான் செத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் ஒரு படத்தை ஈஸியாக நினைக்கிறானுங்க, படத்தை தடுத்துடலாம், இந்த படம் வராது. என்னடா ஆச்சு உங்களுக்கு? மொட்டை சிவா கெட்ட சிவா படம்ன்றது தடுக்கிறதுக்கான படமா அது? அந்த படத்தில் அத்தனை பேரோட உழைப்பு இருக்குது. மார்ச் இந்த படத்தை தொடங்கும் போது அந்த படத்துக்காக 1 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்தார். கொடுத்து இந்த படத்தை மூலியமா ஒன்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல காரியம் செய்யற ஒரு மனுஷன் ஏன் 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு? இல்ல இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா இன்னும் கூட அதிகமாக கொடுக்கறது கூட சொல்லி தோணும். ஆனா கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த தர்மம் எங்களை காக்கும், அந்த நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு வரலையும் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த படம் வரும், போராடிக்கிட்டு இருக்க நம்ம ஜெயிச்சிருவோம், படம் வந்துடும். இந்த படம் வந்து வெற்றி படமா மட்டும்தாங்க அமையும்.
எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு சொல்றாங்க, படம் தள்ளி போகுதுன்னு வருத்தப்படாதீங்க பிரதர், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்குன்றாங்க. அவங்க எல்லாரும் வந்து என்னை ஊக்குவிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லைனாக்கா என்னோட எப்பவோ ஏதோ நடந்து போயிருக்கேன். எனக்கு அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கேன் நான் இந்த படத்து மூலியமா. மாஸ்டர் வாங்கின பணத்தை சம்பளத்தை மொத்தத்தையும் கொடுத்துட்றேன்னு சொல்றாரு. ஒரு நடிகரா இந்த படத்துல எவ்வளவு உழைச்சார், எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றது எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்துக்காக அவரு. ஆனா அது தாண்டி வாங்கின மொத்த பணத்தையும் ஒரு நடிகர், ஒரு ஹீரோ திரும்ப கொடுத்துருவாரு. அப்பவும் இந்த படம் ரிலீஸ் ஆகாது. இந்த படத்துல சௌத்ரி சார் வாங்கின வர வேண்டிய பணத்தை எல்லாம் வானான்னு விட்டு கொடுத்துருவாரு. அப்பவும் வந்து படம் ரிலீஸ் ஆகாது. இந்த படத்துல சில டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கம்மி பண்ணிருக்காங்க. அப்பவும் இந்த படம் ரிலீஸ் ஆகாது. அப்ப எப்பதான் படம் ரிலீஸ் ஆகும்? வேற என்னதான் நாங்க பண்ண வேண்டியது இருக்கு? பொய் பண்றவனுக்கும் திருட்டு பண்றவனுக்கும் காலம் இருக்குனாக்கா உண்மையா வேலை பண்றவனுக்கு காலம் இல்லையா? அப்போ டாக்குமெண்ட்ல கையெழுத்து மாத்தி போட்டு யார் வேணா எடுத்துட்டு போனா கோர்ட்டு அவ்வளவு இழிச்சவங்க இருக்காங்க அங்க. எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. நீ பண்றதெல்லாம் சரின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களா? எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து வந்திருக்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவா வந்திருக்குது. கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. இது மூலியமா நேற்று டாக்டர் சொன்னாரு படம் வந்து ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு சாயந்தரம் கையில பேப்பர் வந்துருச்சு. இந்த பேப்பர் நம்ம கையில வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆகி போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இது மூலியமா நீங்க காட்ட போற இந்த செய்தி மூலியமா படம் தடுக்கப்படல, இந்த படம் வெளியே வர போகுதுன்றது ஊர் உலகத்துக்கு தெரிய வரும். டாக்டருக்கு வந்து ஒரு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். இந்த படம் சீக்கிரமா வெளியே வரும். 10ஆம் தேதி இந்த படம் வந்தே தீரும். இந்த படம் 10ஆம் தேதி வந்தே தீரும். தட்டிக்கிட்டே இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. நான் பேச வேண்டியது முதலில் ஸ்ரீ சிவா அவர்கள் வந்து விளக்கமாக சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் டைரக்டரும் சொல்லிவிட்டார். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒன்று சார் சொல்ல விரும்புகிறேன். நான் கிட்டத்தட்ட என்னுடைய பேனரில் வந்து 88வது படம். இந்த 88 படத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து நான் சந்தித்ததே கிடையாது. அதே நேரத்தில் நான் எந்த ஒரு ஃபைனான்சரையும் நான் இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது. யாரும் என் மேலே வந்து சப்போஸ் கேஸ் போடணும்னு சொல்கிறாங்களோ, நான் எந்த ஃபைனான்சரும் இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது. பணம் யார்கிட்ட வாங்கினதும் கிடையாது. நான் கேஸ் சப்போஸ் படம் எடுத்திருந்தா கூட நான் பேங்க்கில் தான் போயிருப்பேன் தவிர இது வரைக்கும் எந்த ஃபைனான்ஸர்கிட்டும் நான் கைது போட்டு பணம் வாங்கினதும் கிடையாது. இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு தவறுதல் நடந்ததுக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு, பட் இருந்தாலும் இந்த படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்ட கஷ்டம் எல்லாம் போயிடும். இந்த படம் ரிலீஸ் சம்மந்தமாக ஃபிலிம் ஃபெடரேஷன் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் சிவபாலன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். லாரன்ஸை பற்றி சொல்ல வேண்டியது கிடையாது, எங்கள் குடும்ப மெம்பர் மாதிரி. ஸோ அவருக்கு நான் வாழ்த்து சொல்ல வேண்டியதே கிடையாது. கண்டிப்பாக அவருக்கு வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்ற மாதிரி. அதே மாதிரி இந்த மியூசிக் டைரக்டருக்கு இந்த முதல் படம் கண்டிப்பாக மாப்பு. இப்போவே எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படத்தில் ஆள் சைன் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன் நான். ஸோ கண்டிப்பாக அவருக்கும் ஒரு பெரிய வெற்றி காத்துன்னு இருக்குது. எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி அடைஞ்சு இந்த பட்ட கஷ்டத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இது கிடைக்கும், ஒரு நல்லதே நடக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு தேவை. மீண்டும் ஒரு தடவை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். குறிப்பாக எனது அன்பு நண்பர், கொஞ்ச நாள் தான் பழகி இருக்கிறோம், மதிப்பிற்குரிய லாரன்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். முதலில் இந்த படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் நடிகர் லாரன்ஸ் அவர்களுக்கு தாயாருக்கு தான் இந்த வெற்றியை சமர்ப்பிக்க வேண்டும் என்று என் உளமார்ந்த மனதில் இருப்பதை சொல்லிக் கொள்கிறேன். காரணம், பல காலகட்டத்தில் அவர் தன் படத்தை வெளிவரவில்லை என்று கூறுவதை விட தன் தாய் சொல்லி படும் கஷ்டங்களை தான் அவர் சொல்லி இருக்கிறார். திரையுலகில் எத்தனையோ படங்களை வெளியிட்டு இருக்கிறோம், குறைந்தபட்சம் 20 ஆண்டு காலத்தில். ஆனால் இந்த ஒரு படம் அந்த பர்டிகுலர் தயாரிப்பாளரே இல்லாத வரும் இந்த படம். இந்த தயாரிப்பாளர் மிகவும் நல்லவர் தான். பல கால கஷ்டங்களில் அவர் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு உரிய நண்பர்களாக நாங்கள் எங்கள் கடமையை இதில் செய்திருக்கிறோம். இதில் முக்கிய பங்கு இங்கே நான் சொல்லிக்கொள்வது என்றால், ஏனால் சில பேர் வந்து விளம்பரத்துக்கு வந்து சும்மா அப்படி கொடுக்குற மாதிரி கை காட்டுவாங்க, அது காலி கையாக கூட இருக்கும். பட் ஆனால் லாரன்ஸ் சார் இதில் வந்து
நாங்கள் ஒரு சில இந்த படத்தில் இருக்கும் சிக்கல்களை சொல்லும்போது அவர் 5 நிமிடம் கூட யோசிக்காமல் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நான் கேட்கிறேன் என்று சொல்லிய பொழுது உண்மையாகவே அந்த உள்ளம் அவருக்கு இருப்பதை நாம் என்று நான் சொல்வதோடு எல்லோரும் பாராட்ட வேண்டும். அவர் சிவா சார் சொன்ன மாதிரி அவர் வாங்கிய சம்பளம் மட்டும் இல்லை, அதை விட அதிகம் கொடுக்கிறார் இந்த படம் ரிலீஸுக்கும் பொழுது சொல்லும்போது அது உண்மைதான். பல ஃபைனான்சியர்கள் அந்த தயாரிப்பாளர்கள் பணம் கொடுத்திருந்தாலும் நம்பிக்கையில் மீது தான் பணம் கொடுக்கிறார்கள். அந்த ஃபைனான்சியர்களும் கிட்டத்தட்ட ஒரு 40% தான் அவர்களுக்கு இந்த படத்தில் போகின்றது. இந்த தருணத்தில் நான் ஒவ்வொரு பேரும் சொல்வதை விட அவர்களுக்கும் நான் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் லாரன்ஸ் சார் பேசும்போது சொல்லுவார், டைரக்டர் இந்த படத்துக்கு டைரக்டர் மட்டுமல்ல, ஃபீல்டு ஒர்க் அனைத்தும் செய்வார். பல காலகட்டங்களில் அவர் கண்களில் தண்ணீர் வைத்ததும் உண்டு. அப்பொழுதெல்லாம் நாங்கள் சொல்வோம் நிச்சயமாக இந்த படம் வரும் என்று. அவர் கொஞ்சம் ஆவேசமாக ஆக்ரோஷமாக பேசினார். அது வேண்டாம் என்று தான் நான் சொல்வேன். காரணம் என்றால் அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு உண்டு. பட் எதில் என்ன உண்மை இருக்கின்றது என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் நாம் அதுக்குள் ரொம்பவும் போவதை விட எல்லாம் வல்ல அந்த தெய்வனை இந்த 10ஆம் தேதி இந்த படம் வெளிவர நாம் பிரார்த்திப்போம். இந்த படம் நிச்சயமாக வரும். இது மாபெரும் வெற்றி பெறும். உதாரணத்திற்கு நான் ஒன்று சொல்வேன். துள்ளுவதே இளமை கஸ்தூரிராஜா அவர்களின் சொந்த படம், தனுஷ் அறிமுகமாகும் படம். அந்த படம் பல கஷ்டங்களை தாண்டி வந்தது. 7 முறை தேதி வைத்தார்கள். அப்பொழுது நான் செங்கல்பட்டு ஏரியாவுக்கு நான் தான் பண்ணினேன் அந்த படம். சென்னை ஏரியா கஸ்தூரிராஜா அவர்களே ரிலீஸ் செய்தார்கள். அப்பொழுது உதயம் 900 கெப்பாசிட்டி உள்ள தியேட்டர்களில் அந்த படத்தை போடும்போது நான் கேட்டேன், இன்னும் 900 சீட்டில் இருக்கிற தியேட்டரில் போடுறியே, 300-350 சீட்டு இருக்கிற தேட்டருக்கு போடு, எதுக்கு அவ்வளோ பெரிய தேட்டர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லி அடுத்த 3 நாளில் அந்த படம் ரிலீஸும் பொழுது அந்த படம் 1 வாரம் ஜாம் பேக் ஃபுல் துள்ளுவது இளமை. அதே மாதிரி இந்த படம் நான் பார்த்தவா சொல்கின்றேன், நம்ம மிகைப்படுத்தி நீங்கள் சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ப்ரெஷ் ஷோ போட்டிருக்கிறார்கள். உண்மையாகவே லாரன்ஸ் சாரனுடைய பாடி லாங்குவேஜ், ஸ்டண்ட், ஃபைட்டு பிரமிக்கக்கூடிய அளவிற்கு இந்த படத்தில் அவர் செய்திருக்கிறார். ஏற்கனவே அவர் டான்ஸ் மாஸ்டர் இருந்தபோது டான்ஸை பற்றி நாம் அதிகமாக சொல்ல தேவையில்லை. உண்மையாகவே ஒரு மாஸ் ஹீரோவாக அவர் வருவார் என்ற நம்பிக்கை நிச்சயமாக இந்த படத்தில் இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்துதான் செங்கல்பட்டு ஏரியாவை என் நண்பர் செய்து இருந்தாலும் அதில் நான் பல ஆண்டுகள் கழித்து பார்ட்னராக சேர்ந்துள்ளேன் இந்த படத்தில். உண்மையாகவே அந்த படத்தை பார்த்து சார் அவர் மேலே இருக்க ஒரு மதிப்பில் தான் இந்த படத்தில் நாமளும் ஒரு பார்ட்னராக இருப்போம் என்று நான் சேர்ந்துள்ளேன். இப்போ செய்தவர்கள் யாரோ அவர்களை நான் தான் கேட்டேன், என்னை ஒரு பங்குதாராக நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டியது. அதே மாதிரி இங்கு நான் டாக்டர் சிவபாலன் அவர்களை அவர் பிரச்சனையை சொல்லும் பொழுது அவர் பிரச்சனையை கேட்கக்கூடிய அளவுக்கு எங்கள் சங்கம் இல்லை முதலில். அப்பொழுது நான் சொன்னேன், ஏன் ஐயா நீ டாக்டர் தொழிலை விட்டு இங்கே ஆப்ரேஷன் பண்ண வந்தாய், ஒழுங்காக அங்கேயே ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதானே, இந்த ஆப்ரேஷன் ஏன் வந்தாய்? கேட்டது உண்மைதான். பட் அவரும் இந்த 1 வருட காலமாக மிகவும் கஷ்டப்பட்டார் இந்த படத்தில். அவர் கஷ்டத்திற்கு உண்டான பலன் நிச்சயமாக இந்த படம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது, அவருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் சில ஏரியாவில் அவரே ஓனாக ரிலீஸ் செய்து இருக்கிறார். அவர் வாங்கிய பணத்தை விட அவருக்கு மேற்கொண்டு மேலும் 2-3 கோடி ரூபாய் அவருக்கு செலவாகின்றது. ஸோ இந்த நல்ல உள்ளங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த படத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து ரிலீஸ் ஆகும்பொழுது ஒருவர் வஜைப்படுத்தி பேசும்போது மிகவும் கஷ்டமாக தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த படம் மாபெரும் வெற்றியாக நான் பல ஃபங்க்ஷனில் பேசியிருக்கேன், இல்லை ஒரு நேரம் பேச மாட்டேன். ஏன்னா உதட்டளவு எதுக்கு சும்மா ஒரு ஃபங்க்ஷனில் பேசுறது, மனமாற பேசணும்னு இதை நான் மனமாற சொல்கிறேன். இந்த மாதம் 10ஆம் தேதி அதனுடைய ஓப்பனிங்கு
எப்படி இருக்கும் பொழுதுன்னு திரையுலகமே பிரமிக்காமற்கு இந்த படம் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தினுடைய பிரச்சனைகளை பூரா வந்து சிவா சாரும் டைரக்டர் சாரும் எல்லாம் டாக்டர் எல்லாருமே சொன்னாங்க. இந்த படம் வந்து வெளியேறதுக்கு நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர் கூட்டமைப்பு சார்பாக அனைத்து இந்த படத்திற்காக நிதியுதவி செய்த அனைத்து ஃபைனான்சியர்களையும் நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும், இதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்டோம். அதற்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த தருணத்தில் அந்த ஃபைனான்சியர் எல்லாருக்கும் அந்த கூட்டமைப்பு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த எதிர்ப்புங்கெல்லாம் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு பெரிய மாபெரும் வெற்றி பெறும். ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டால் இந்த திரைப்பட விநியோகஸ்தர் கூட்டமைப்பிலிருந்து அந்த படத்தை வெளியில் கொண்டு வருவதற்கு நாங்கள் இரவு பகலாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நான்லாம் வந்து மதுரையை சேர்ந்தவன், உள்ளூர்லேயே வந்து அருள்பதி சார் இருக்காங்க. திடீர்னு அவசரம்னா அவங்க வந்து கலந்துக்கிட்டு எங்களுக்கு உடனே கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் எதனாலும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவருடைய பங்கு இதில் வந்து ரொம்ப அதிகம். ஆக சினிமா வந்து எந்த வகையிலையும் தடைப்படாமல் இருக்கிறதுக்கு விநியோகஸ்தர் கூட்டமைப்பு பெரிய முயற்சி. அது இந்த படத்தில் நாங்கள் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கின்றோம் என்று கூறி பத்திரிகையாளர் வந்து விடைபெறுகிறேன். நன்றி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த ஃபோன் கால்ஸே வந்து என்ன சார், அவர் நேற்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரெஸ் மீட் நடத்தினார். என்னென்னா உண்மை என்னங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும். பட் அது வந்து ஆத்தென்டிக்காக அவங்க முன்னாடி காமிச்சு சொன்னால் தான் அதுக்குள்ள ஒரு மரியாதையும் மதிப்பும் இருக்குங்கிறதுனால அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு தெரியும், அப்படி வந்துருச்சு சார், இப்படி வந்துருச்சு சார். சோஷியல் மீடியா வந்துங்க சார், நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பரப்புறதுல தான் இன்றைக்கி வந்து ரொம்ப அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்துச்சு நேற்று. கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருந்தாலும் சரி, தேட்டர் எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னென்னா கொஞ்சம் பொறுங்க சார். அந்த உண்மையை நாங்கள் வந்து ஆத்தென்டிக்காக காட்டுறது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னா, அதுக்குள்ளே வந்து அப்படி ஆயிடுச்சு சார், இப்படி ஆயிடுச்சு சார்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சண்டே முந்தா நாள் சண்டே நான் சிவா சார்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார். ஒரு சண்டே நானே எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு வந்துட்டு நான் சண்டே ஒரு நாள் ஃபேமிலியோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். அது கூட முடியல. அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்கன்னா ஒரு சண்டே கூட வந்து எதுக்கு இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு 2-3 விஷக்கிருமிகள் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கிறது வந்து இவ்வளோ பேருடைய மன உளைச்சலும் பாதிப்பும் அது வந்து சொல்ல முடியல. அதனால வந்து இந்த படத்தை வந்து பெரிய அளவுக்கு ரீச் கொண்டு போய் மாஸ்டர்லாம் எவ்வளோ, நான் ஏற்கனவே ஆடியோ ஃபங்க்ஷனையும் சொல்லிட்டேன், அவர் வந்து இது வந்து எவ்வளவு பொறுமையாக நாங்கள் இதை ஹேண்டில் பண்ணி, அந்த பொறுமை வந்து நாங்களும் போய் பட்டுன்னு பேசியிருக்கலாம் சார், அவன் அப்படி பேசுகிறான் இப்படி பேசுகிறான்ட்டு. பட் அப்புறம் அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு என்ன வித்தியாசம் இல்லாமல் போயிடுங்கிறதுனால அமைதி காத்து கடைசியில் இன்றைக்கி வந்து அதுக்குள்ள தருணம் இன்றைக்கி தான் வந்திருக்கு. அதை இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து மாஸ்டரும் சரி, சாயிரமணி மாஸ்டர் எவ்வளோ நாள் நைட்டு நானும் அவரும் புலம்பிருக்கோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அந்த கஷ்டத்தில் இங்கே சொல்லணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. பெரிய அளவில் இந்த படம் வந்து வெற்றி அடைய போகுது. அதெல்லாம் மீறி சிவா சார் சொன்ன மாதிரி, சிவா சார் வந்து அவர் ரொம்ப தன்னடக்கமாக அவர் வந்து ஒன்றுமே அவர் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காருங்கிறது எனக்கு தெரியும். இந்த படம் வந்து வர்றதுக்கு வந்து நான் சில நாள் வந்து ரொம்ப நொடிஞ்சு போயிருந்தா கூட அவர் என்னை தேத்தி விடுறது, அவர் சில வாட்டி பிரேக் டவுன் ஆகும்போது அவர்கிட்ட நான் செல்ல சார் பிக்கப் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் வந்து எவ்வளவோ விஷயங்கள் மாஸ்டரும் அதே டைம் அவருக்கும் நான் சார் அவர் எனக்கு என்கரேஜ் பண்ணுறது, நான் அவருக்கு என்கரேஜ் பண்ணுறது. சாயிரமணி அதே மாதிரி, சௌத்ரி சார் அப்பப்போ என்ன டாக்டர் வந்துருச்சா சார், நல்லது தான் நடக்கும் சார், வெயிட் பண்ணுவோம். சில சின்ன அப்பப்போ தடங்குகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன், அது நம்ம தாண்டி வந்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் மீறிங்க இந்த படம் வந்து பெரிய லெவலில் வரப்போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள்லாம் இருக்கீங்க, பெரிய சப்போர்ட் பண்ணிடுவீங்கிறதுல மக்களும் இருக்காங்க. மாஸ்டருடைய நல்ல மனசுக்கு அவர் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. பெரிய அளவில் ஜெயிக்க போகுது இந்த படங்கிறது தான் உண்மையாக நிச்சயமாக இப்போ நடக்க போகுதுங்கிறது தான் என் மனசுக்கு படுது. அதனால் நான் உங்களை எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், நல்ல விஷயங்களை நல்லபடியாக போட்டு இது பெரிய அளவில் கொண்டு வந்து இந்த படம் வந்து வெற்றி படமாக மாற்ற வேண்டியது உங்கள் கையிலையும் கொஞ்சம் இருக்குது. அதனால் நம்ம வந்து இது எதுக்கு நம்ம வந்து ஏன் பெரிய லெவலில் இன்னும் பப்ளிசிட்டி ஸ்டார்ட் பண்ணால், இன்றைக்கி ஆர்டர் கையில் வாங்கி அதோடைய ஹார்ட் காப்பியை வாங்கி உங்கள்கிட்ட காமிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பப்ளிசிட்டி பண்ணால் தான் அது வந்து முறை. இல்லைனா அது வந்து வேறு மாதிரி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு இன்றைக்கி வந்து அது எப்படியெல்லாம் சிக்கலில் கொண்டு போய் விட முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணுறதுக்கு எல்லாருமே தயாராக தான் இருந்தாங்க. அது வந்து இன்றைக்கி ப்ரூஃபாக காமிச்சிடுறதுனால தான் நம்ம வந்து அதுக்காக வெயிட் பண்ணமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த சபையில் இருந்த எல்லாருக்கும், இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ராஜ் நடிகராக நடித்து கடித்த காசு சினிமாவில் கொடுக்குறாரு, பெரிய தியாகின்னு கேட்டு சலித்து போச்சு. ஏன் சார் ஜும்மன் நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு சார் ப்ரொடியூசர் கவுன்சில்? நாங்கள் கேட்ட நபரை நான் கேட்டேன், எவ்வளோ படம் எடுத்திருக்கீங்க? 3 படம் எடுத்திருக்கேன் சார்.
எந்த தியேட்டரில் என் படம் ஓடுது பாருங்கள், அங்கே வந்து எனக்கு கணக்கு வர மாட்டேங்கிறதுனா கேட்க மாட்டாங்க. கட்ட பஞ்சாயத்து நடக்குது, கட்ட பஞ்சாயத்தில் வந்து தனியாக விட்டுருக்காங்கன்னு நீங்கள் போய் பேசிக்கங்க. இல்லைங்க ஏதோ கணக்கு சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்கேருந்துங்க, நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு என்ன நடிக்கிறீங்கல்ல, காசு வருதில்ல, எனக்கு ஓகே. இந்த மாதிரி எத்தனை பேர் பலியாக இருக்காங்க அந்த இண்டஸ்ட்ரியில். ஆனால் இங்கே ஏன் வந்து நிற்கிறேன்னா அவ்வளோ நொந்துருக்கேன். நீ தமிழனா, நீ இந்த மொழிக்காரனா, நீ ஏன் நடிகனாக இருக்கியே, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்தால் நீ நடிகர் பிரச்சனை சால்வ் பண்ணுவியா, இதை பற்றி நடிகர் பிரச்சனை சால்வ் பண்ணுறது மற்றவங்களை விட்டுருவாங்களா விஷால? நாளைக்கு ஒரு நடிகனுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தயாரிப்பாளர் சங்கம் வந்து நடிகன் சார்பாக இருக்கும், விஷால் தலைவர் இருக்கிறதுங்க நம்ம விட்டுருவோம்னு நினச்சிட்டு இருக்காரு. நம்மளுக்கு பொறுப்பு இல்லை.